ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ கார்டை அப்ளை பண்ணி வாங்குறது எப்படி, ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணாலே எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பை அதை பார்த்து அப்ளை பண்ணி நீங்களே பார்த்திங்கன்னா அந்த கார்டை வாங்கிக்கலாம். ஸோ அதோட எலிஜிபிலிட்டி என்னங்கிறத ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு அதை போய் அப்ளை பண்ண போங்க. ஸோ இந்த கார்டு உங்களுக்கு தேவைன்னா உங்களோட ஏஜ் கேட்டகரி பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 65 வயதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த இஎம்ஐ கார்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 720க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கார்டை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அது கீழே இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேலரி அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ எந்த பிரச்சனையும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் போயிட்டுருக்கீங்க, ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க சேலரி போடுறாங்கன்னா ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அதை அவங்க வெரிஃபை பண்ணி உடனே கொடுத்துருவாங்க. அதுவே பார்த்திங்கன்னா இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ண கேட்பாங்க. அதை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே, அது இஎம்ஐ கார்டு கிடைக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட், ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் இருந்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ கார்டை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வாட்ச் பண்ணும்போது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்து அப்ளை பண்ணி உங்களுடைய கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம்னு இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.